சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நேற்று புறப்பட்ட டிராகன் விண்கலம் இன்னைக்கு மதியம் வளிமண்டல பகுதிக்குள்ள நுழைஞ்சது. டிராகன் விண்கலத்தில் இருக்கிற 2 சிறிய ட்ரோக் பாராசூட்டுகள் பூமிக்கு மேல சுமார் 5.5 கிலோமீட்டர் உயரத்துல கலிபோர்னியா கடலுக்கு மேல் பகுதியில் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 4 பெரிய பாராசூட்டுகள் விரிந்து பசிபிக் பெருங்கடல்ல கலிபோர்னியா கடற்கரையில பத்திரமா தரையிறங்குச்சு. ஸ்பேஸ் எக்ஸுடைய மீட்பு கப்பல் விண்கலத்தை அடைஞ்சது. விண்கலத்தில் இருக்கிற சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்களையும் மீட்பு குழுவினர் மீட்டு மருத்துவ பரிசோதனைகளுக்காக அழைச்சிட்டு போனாங்க. எல்லாருமே ரொம்பவே நலமா இருக்கிறதா நாசா தெரிவிச்சிருக்கிறாங்க. விண்வெளி நிலையத்திலிருந்து சுபான்ஷு சுக்லா பத்திரமா தரையிறங்கினதை கொண்டாடுற வகையில அவங்களுடைய குடும்பத்தினர் கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க. இஸ்ரோவை சேர்ந்தவங்களும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இது தொடர்பா பிரதமர் மோடி எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டு இருக்கிற வாழ்த்து செய்தியில விண்வெளிக்கான வரலாற்று சிறப்புமிக்க பயணத்திலிருந்து பூமிக்கு திரும்புகிற குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லாவை வரவேற்கிற நாட்டோட சேர்ந்து நானும் இணையிறேன். சர்வதேச விண்வெளி நிலையத்தை பார்வையிட்ட இந்தியாவுடைய முதல் விண்வெளி வீரரா தன்னுடைய அர்ப்பணிப்பு, தைரியம் மற்றும் முன்னோடி மனப்பான்மை மூலமா 1 பில்லியன் கனவுகளை ஊக்குவிச்சிருக்கிறாங்க. இது நம்மளுடைய சொந்த மனித விண்வெளி விமான பயணமான ககன்யான் நோக்கிய மற்றொரு மைல்கல்லை குறிக்குதுன்னு பதிவிட்டிருக்கிறாங்க.